வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு வேப்ப மரத்தில் பாருங்கள், கோவக்கொடி ஏறி நிறைய கோவப்பழமும் காயுமா இருக்குது. பழத்தை எல்லாம் பறித்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு காயை நம்ம புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க காயெல்லாம் பறிக்கலாம். பழம் பறி பறி காயும் பறி. காயோட பழம் தான் நிறைய இருக்கும் போல. பழமே கண்ணு தெரியுது பாருங்க. சூப்பரா காய் நல்லா முத்தி இருக்கு. எங்க பார்த்தாலும் கோபால் இருந்தாலும் தெரியுது கண்ணுக்கு. படி படி சாப்பிடலாம். இருக்கு பாரு. இது பாருங்க, நல்ல காயா இருக்கு. இதுதான் நாட்டு கோவக்காய், இதுதான் சாப்பிடணும். இந்த கத்துல பாருங்க எவ்வளோ பழம் இருக்கு. பழம் நனைஞ்சது. சாப்பிடு பழத்தை எடுத்து. சூப்பரா இருக்கு. கோவக்கீரையும் நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு பறிச்சு பொரியல் பண்ணலாம். காயை மட்டும் இப்போ பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, ஒரே ஒரு செடி தான் இது. பாருங்க எவ்வளோ பழமும் காயுமா வச்சிருக்கு. இந்த காயெல்லாம் நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இந்த பழத்தையெல்லாம் நம்ம பாப்பாங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். வாங்க பறிச்சுட்டு வந்த கோவக்காயை அலசி அரியலாம். பழத்தையெல்லாம் குழந்தை பிள்ளைங்க சாப்பிட போறாங்க. பழம் சூப்பரா இருக்கும். நீங்களும் கோவப்பழம் எங்க பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு பறிச்சு கொடுங்க. நல்லா இனிப்பா இருக்கும் சாப்பிட. காய் பார்த்தா கசப்பா இருக்கும். அதனால பழமா ஆனதா பார்த்து குழந்தைங்களுக்கு பறிச்சு கொடுங்க. காயை பறிச்சு நம்ம புளிக்குழம்பு வைக்க போறோம். இந்த மாதிரி அரிஞ்சுக்கலாம். இப்படி 4 பீஸ் அரிஞ்சுக்கலாம். காய் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு காய் இருக்கு. இதாங்க நல்லா கோவக்காய். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். கடையில் வாங்கினா அது ஹைபிரிட், கொஞ்சம் நீளமாக இருக்கும். கோவக்காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சாச்சு. கோவக்காய் அரிஞ்சுங்காட்டி பிள்ளைங்கெல்லாம் பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. செம்ம இனிப்பா இருக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கணும். புளிக்குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்புக்கு மண் சட்டியில் வச்சா நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கோம். நம்ம மசாலாவுக்கு இப்போ வெங்காயம்லாம் வணக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். எண்ணெயில் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். சீரகம் வறுத்துச்சு. இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கோம். இதை அதில் சேர்த்துடலாம்.
சேர்த்திக்கலாம் வெங்காயத்தோட. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். வெங்காயம் பாதி வணங்கிட்டு இப்போ 2 தக்காளி அதுலேயே சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த சட்டியிலே நம்ம வந்து தாளிச்சிடலாம் குழம்புற. இதை ஆற விட்டு இதோட தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயத்தை எடுத்து வச்சாச்சு. அதே சட்டியிலேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் புளிக்குழம்பு நல்லா மனமாக ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 வரமிளகாயை கிள்ளி அப்படியே போட்டுடலாம். 2 கருவேப்பிலை கொத்து போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம அரிஞ்சு வச்ச கோவக்காயை அதுல சேர்த்திடலாம். செடியில பறிச்ச ஃப்ரெஷ்ஷான கோவக்காங்க, நாட்டு கோவக்காய். இதுல சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும். பாருங்க எண்ணெயிலே நல்லா கோவக்காய் வணங்கிட்டு இருக்கு. நம்ம அதை வாட்டியும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வணக்கி வச்சிருக்க இந்த மசாலா பொருட்களை மிக்ஸி ஜார்ல சேர்த்திடலாம். இதுலயே ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம், அதையும் இதுலயே சேர்த்திடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். காய் நல்லா வணங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவு இருக்குது காய். அதனால் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை இதிலே சேர்த்திடலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க மசாலாலாம் அரைச்ச மசாலாலாம் சேர்த்து ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு ஒரு 2-3 நிமிஷம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன், புளி தண்ணி. அதை இதில் சேர்த்திடலாம். நம்ம புளிக்குழம்பு வைக்கணும்னு நினைக்கும் போதே புளியை எடுத்து ஊற வச்சிடணும், அப்போ தான் கரைக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள் புளி தண்ணி சேர்த்தியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்துருச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்க விடலாம் காய் வேகிற வரைக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். பாருங்க தண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து காட்டு கோவக்காய், கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். வெள்ளம் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சேர்த்திக்கலாம். நம்மளாம் சாப்பிட்றோன்னா அப்படியே சாப்பிட்லாம். பாவக்காய் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்க கோவக்காய் குழம்பு தேன் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம். குழம்பு பார்க்கவே நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது.
கோவக்காய் குழம்பு சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கோவக்காயில் கசப்புத்தன்மை நிறைய இருக்கும். சுகர் இருக்கவங்க இதை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். ப்ரெஷர் வீசிங் ட்ரபிள் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவக்காயை சாப்பிடலாம். பழம் சாப்பிட்டா நல்லா இனிப்பாக இருக்கும். அதுவே காய் பார்த்திங்கன்னா நல்லா கசப்பு சுவையோடு இருக்கும். இப்போ நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா